எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14 டிசம்பர் 2020, 15 டிசம்பர் 2020 மற்றும் 16 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர் யார்? இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர். இதுக்கு சரியான விடை போரிஸ் ஜான்சன், இங்கிலாந்து நாட்டின் பிரதமர். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் கசடு மேலாண்மை கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக எந்த நாட்டின் உயிரி பொருளாதார ஆராய்ச்சி மையம் சி கங்கா அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது? இந்தியாவில் கசடு மேலாண்மை கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக எந்த நாட்டின் உயிரி பொருளாதார ஆராய்ச்சி மையம் சி கங்கா அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது? சரியான விடை ஆப்ஷன் சி, நார்வே. அடுத்தது, நார்வே நாட்டுக்கான இந்திய தூதர் யார்? டாக்டர் பி பாலபாஸ்கர். டாக்டர் பி பாலபாஸ்கர். அடுத்தது, மூன்றாவது கேள்வி, இ சஞ்சீவனி தொலைத்தொடர்பு மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இ சஞ்சீவனி தொலைத்தொடர்பு மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம். இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு. அதாவது இ சஞ்சீவனி தொலைத்தொடர்பு மருத்துவத்துறை ஆலோசனை வழங்குவதில் 14 டிசம்பர் 2020 10 லட்சத்தை கடந்து சாதனை படைத்தது. அடுத்தது, நான்காவது கேள்வி, மத்திய நிதி அமைச்சகம் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டை மாநிலங்கள் எதிர்கொள்வதற்காக 7வது தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மாநில அரசுகளுக்கு வழங்கியது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6000 கோடி. அடுத்தது, இது மிக மிக முக்கியமான கேள்வி. கொல்கத்தா GSSE கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கப்பல் ஹிம்கிரி எந்த நதியில் 14 டிசம்பர் 2020 13:35, அதாவது மதியம் 1:35 மணிக்கு இறக்கப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஹூக்ளி நதிக்கரையில். இதை பற்றின முழு தகவல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அவரது மனைவி மதுலிகா ராவத் கடற்படை பாரம்பரியப்படி இந்த கப்பலை தொடங்கி வைத்தார். கடற்படை பயன்பாட்டுக்காக 17A திட்டத்தின் கீழ் 7 நவீன போர்க்கப்பல்களை உள்நாட்டில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இவற்றில் 4 கப்பல்களை மும்பை மசகான் கப்பல் கட்டும் தளத்திலும் 3 கப்பல்களை கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கப்பல் கட்டும் தளத்திலும் தயாரிக்க ஆர்டர் கொடுக்கப்பட்டது. எதிரிகளின் ரேடாரில் சிக்காத தொழில்நுட்பத்துடன் இந்த போர் கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதே மாதிரி இந்த கப்பல் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் 80% உபகரணங்கள் உள்நாட்டு நிறுவனங்களிடம் வாங்கப்படுபவை. இதன் மூலம் 2000க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு உருவாக்கியுள்ளது. தண்ணீரில் இறக்கப்பட்டு இந்த ஹிம்கிரி கப்பலில் உள்கட்டமைப்பு பணிகள், ஆயுதங்கள், நவீன கருவிகள் பொருத்தப்பட்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டெலிவரி செய்யப்படும். அதன் பின் இந்த போர்க்கப்பல் கடற்படையில் இணைக்கப்படும். அடுத்த, ஆறாவது கேள்வி, தபால் துறை மற்றும் இந்திய தபால் துறை வங்கி டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்த டேஷ் என்ற புதிய செயலியை காணொளி காட்சி மூலம் 15 டிசம்பர் 2020 தொடங்கியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக் பே. அடுத்தது, ஏழாவது கேள்வி, நிதிநிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சி குழுவின் 23வது கூட்டம் காணொளி காட்சி மூலம் யாருடைய தலைமையில் 15 டிசம்பர் 2020 நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில். அடுத்தது, எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் $5 டிரில்லியன் இலக்கை எட்டுவதற்கு
தொழில்துறையும் அரசும் கைகோர்க்க வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்கள் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். எந்த ஆண்டிற்குள் 5 டிரில்லியன் டாலர் இலக்கை எட்டுவதற்கு தொழில்துறையும் அரசும் கைகோர்க்க வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்கள் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். இது சரியான விடை 2025. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை கோடி ரூபாய் முதலீட்டில் 24 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் 14 டிசம்பர் 2020 கையெழுத்தானது? சரியான விடை ரூபாய் 24,458 கோடி. அடுத்தது 10வது கேள்வி, இந்தியாவில் பொது சுகாதார கண்காணிப்பு பற்றிய 2035 ஆண்டுக்கான தொலைநோக்கை வெள்ளை அறிக்கையாக நிதி ஆயோக் எப்போது வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 14 டிசம்பர் 2020. இந்தியாவில் பொது சுகாதார கண்காணிப்பு பற்றி 2035 ஆண்டுக்கான தொலைநோக்கை வெள்ளை அறிக்கையாக நிதி ஆயோக் 14 டிசம்பர் 2020 வெளியிட்டது. அடுத்தது, சமீபத்தில் காலமான ரோத்தம் நரசிம்மா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இது சரியான விடை விண்வெளி துறையுடன் தொடர்புடையவர். அடுத்தது, ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் அணிகளில் ஒன்றான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட டாம் மூடி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் அணிகளில் ஒன்றான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட டாம் மூடி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அடுத்தது, சித்த வைத்தியத்தின் தந்தை என போற்றப்படும் சித்தர் அகத்தியரின் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்தா தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் முதலாவது சித்தா தினம் 2018 வருடம் ஜனவரி 4ஆம் தேதி அகத்தியர் பிறந்த மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி இரண்டாவது சித்தா தினம் 2018 டிசம்பர் 26ஆம் தேதியிலும், மூன்றாவது சித்தா தினம் 2020 ஜனவரி 13ஆம் தேதியும் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் 4வது சித்த மருத்துவ தினம் அகத்தியரின் பிறந்த நட்சத்திர நாளான 2021 ஜனவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அடுத்தது, தபால் ஊழியர்கள் 2019-20ஆம் ஆண்டில் செய்த சிறப்பான சேவைகளுக்காக மேக்தூத் விருதுகளை அவர்களுக்கு 15 டிசம்பர் 2020ஆம் தேதி வழங்கி தபால் துறை கௌரவித்தது. அதாவது சென்னை மண்டலத்தின் சந்தைப்படுத்துதல் பிரிவில் ஒருங்கிணைப்பாளராக பணிபுரியும் திரு MT சீனிவாசன் மேக்தூத் விருதுகளை பெற்றவர்களில் ஒருவர் ஆவார். அது மட்டும் இல்லாம சென்னையில் உள்ள தபால் தொழில்நுட்பத்துக்கான திறன்மிகு மையத்தின் துணை இயக்குனரான திரு VM சக்திவேலும் இந்த விருதை பெற்றார். அதே மாதிரி மத்திய தகவல் தொடர்பு சட்டம் மற்றும் நீதி மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அடுத்தது, 3 முறை தேசிய விருது பெற்ற பிரபல கலை இயக்குனர் P கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 14 டிசம்பர் 2020ஆம் தேதி சென்னையில் காலமானார். அடுத்தது, மெரினாவில் 900 தள்ளுவண்டி கடைகளை ஒதுக்கீடு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள சிக்கிம் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்ரியை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அடுத்தது, பொது காப்பீட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் பாரதி ஆக்ஸா ஜெனரல் இன்சூரன்ஸ் நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாத காலத்தில் மொத்த பிரீமிய வருவாயாக ரூபாய் 1574 கோடியை ஈட்டியது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14, 15 மற்றும் 16 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14, 15, 16 டிசம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.